அல்லாஹ்வுடைய கலாமிலே சொல்லி காட்டுகின்றான். குல் மா யஅபு பிக்கும் ரப்பி லௌலா துஆவுக்கும். குல் நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் கூறுவீர்களாக, உங்களிடத்திலே துஆ மட்டும் இல்லை என்று சொன்னால் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொருட்படுத்த மாட்டான் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான் அவரது கலாமிலே. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவினை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இந்த புனிதமான 3வது பத்திலே துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இந்த 3வது பத்திலே இப்படிப்பட்ட துஆக்களையும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லி தருகின்றார்கள் அண்ணல் கண்மணி அவர்கள்? اللهم فأي مؤمن سببته فاجعل ذلك له قربة إليك يوم القيامة. ஒரு மனிதனை நாம் திட்டி இருப்போம், ஒரு மனிதனை நாம் ஏசி இருப்போம், அவருடைய மனம் புண்படும்படி ஏதாவது ஒரு காரியம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கும், கண்டிப்பாக வெளிப்பட்டிருக்கும். அது நமக்கு தெரியாது. தெரிந்தே சில வகை தவறுகள் செய்திருப்போம். தெரியாமல் அவனுடைய மனதிலே ஏதாவது ஒரு குற்ற உணவு நம்மிடத்திலிருந்து ஏதாவது ஏற்பட்டிருக்கும். இதற்காக அவரிடம் போய் மன்னிப்பு கேட்பதற்கு மனம் இடம் கொடுக்காது. வயது வரம்பு இடம் தராது, கால சூழ்நிலைகள் இடம் தராது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ்விடத்திலே அதற்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படும் சமயத்திலே நீங்கள் இப்படியாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஃபஅய்யு முஃமினின் சபப்துஹு ஃபஜஅல் ذلك له قربة إليك يوم القيامة. யா அல்லாஹ், எந்த முஃமினை நான் திட்டினேனோ, அவன் மனம் புண்படும்படி நான் நடந்தேனோ, அதற்காக அந்த திட்டுதலை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திட்டுதலை நீ உனக்கு அருகாமையில் அவனை கியாம நாளையிலே உனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்துவிடு. இப்படியாக நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். நான் திட்டினேனா அவனுக்கு 2 ரக்காத் தொழுத நன்மையை கொடுத்து விடு யா அல்லாஹ். நான் திட்டினேனா அவனுக்கு ஒரு ஹஜ் செய்த நன்மையை கொடுத்து விடு. நான் திட்டினேனா அவனுக்கு ஒரு உம்ரா செய்த நன்மையை கொடுத்து விடு. நான் திட்டினேனா அவனுக்கு நோன்பு பிடித்த நன்மையை கொடுத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, கைஸ் இப்னு அபி ஹாஸிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒருமுறை கடை தெருவின் பக்கம் நான் சென்று கொண்டிருந்தேன். பஜாரின் பக்கம் நான் சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு கூட்டம் 2 நபர்களை சுற்றி கொண்டிருக்கின்றது. நான் போகும் சமயத்தில் அங்கே என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நான் ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி சென்று நான் பார்ப்பதற்காக செல்லும் நேரத்திலே ஒரு மனிதன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திட்டிக் கொண்டிருக்கின்றான். இந்த காட்சியை பார்த்தவுடன் என்னுடைய மனம் அப்படியே பொங்கியது, கடும் கோபமாக ஆனது. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அந்த நேரத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்வதென்றால் முஸ்தஜாபுத் தஅவா, துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், யா அல்லாஹ், சஅத் எந்த ஒரு துஆவை கேட்டாலோ அவருக்கு அந்த துஆவினுடைய பலனை நீ கொடுத்து விடு என்பதாக கண்மணி அவர்கள் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவருடைய மனமும் பொங்கியது, மிகவும் கவலைக்குள்ளானார்கள். திட்டக்கூடிய மனிதனை பார்த்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அலம் யகுன் அவ்வல மன் அஸ்லம. மனிதா, இளைஞர்களிலேயே முதலாக இஸ்லாத்திற்கு வந்த நபரையா நீ திட்டுகின்றாய்? அலம் யகுன் ஸல்லா மஅன் நாஸ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து நின்று தொழுத நபரையா நீ திட்டுகின்றாய்? அலம் யகுன் அஅலமன் நாஸ். மனிதர்களுடைய இல்மின் பட்டணமாக இருக்கக்கூடிய நபரையா நீ திட்டுகின்றாய்? அலம் யகுன் அஸ்ஹதன் நாஸ்.
மனிதர்களுடைய உலகத்தின் மீது பற்றற்ற நபரையா நீ திட்டுகின்றாய், திட்டுவதை நிறுத்திவிடு என்பதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நபரிடம் சொல்கின்றார்கள். அவன் திட்டிய பாடில்லை, அவன் திட்டுவதை நிறுத்திய பாடில்லை. அந்த நேரத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன் ஹாதா யஷ்தம்மு வலியம் மின் அவுலியாஇக ஃபலா தஃப்ருக ஹாதல் ஜம்அ ஹத்தா நரா குத்ரதிக. யா அல்லாஹ், இந்த நபர், அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த நபர் உன்னுடைய ஒளிமார்களில் ஒரு நபராக இருந்தார் என்று சொன்னால் இவர் திட்டக்கூடிய திட்டுதல் இருக்கின்றதல்லவா, இவர் இந்த கூட்டம் பிரிவதற்கு முன்னால் உன்னுடைய குதிரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இவருக்கு நீ ஏதாவது உன்னுடைய சக்தியின் பொருட்டால் நீ ஏதாவது செய்ய வேண்டும், ஒன்று அழிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதாக சொல்லிய நேரத்திலே அவன் எந்த வாகனத்தின் மீது இருந்து திட்டிக் கொண்டிருந்தானோ, எந்த வாகனத்தின் மீது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திட்டிக் கொண்டிருந்தானோ, ஏசிக்கொண்டிருந்தானோ, அந்த வாகனம் முரண்டு பிடித்து ஓட ஆரம்பித்தது, பைத்தியம் பிடித்து ஓட ஆரம்பித்தது. ஓட ஆரம்பித்ததன் காரணமாக ஒரு கல்லின் மீது அந்த வாகனம் முட்டி மோதியது. அதன் காரணமாக அவனுடைய மூளை சிதறி வெளியே வந்தது. இந்த செய்தியை கைஸ் இப்னு அபி ஹாசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, துஆ என்பது கலா கதரையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நமக்கு தக்வா இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய தக்குவா குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நேரம் இல்லை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய தக்குவாவை அதிகப்படுத்த வேண்டும், இறை நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வினுடைய அன்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி பிரார்த்திப்போம். இந்த புனிதமான ரமலான் மாதத்தினுடைய, அதுவும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இந்த 3ஆம் பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், நாங்கள் பிடித்த நோன்புகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பிடிக்க இருக்கக்கூடிய நோன்புகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. மீண்டும் மீண்டும் இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பினை எங்கள் அனைவருக்கும் நீ தருவாயாக என்ற புனிதமான துஆவை நான் செய்தவனாக என் நுரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.